ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 19 பார்க்கணும். 19 ஓவராலாக எது எங்கே வரும் நேற்று ப்ரீவியஸ் கணக்கில் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா, தொடக்க முதல் இந்த கணக்கில் எங்கேயுமே என்ன செய்யலை, கொடுக்கல. இப்போ தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும்னா நிலை அறிக்கை நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். நிலை அறிக்கைனா ஒன்றும் இல்லை, பொறுப்புகள் சொத்துக்கள். பொறுப்புகள் கடனீந்தோர் 5000, வங்கி ரொக்கம் 4000, சரக்கிருப்பு 9000, பற்பல கடனாளிகள் 2000, பொறி மற்றும் இயந்திரம் 20000. ரெண்டையும் இருப்பு கட்டும் போது நமக்கு 35000 இங்கே அதிகமாக வருது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 5000 கழித்து காட்டும் போது 30000. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தொடக்கம் முதல். ஓகேங்களா? அடுத்து நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா, கொள்முதல் கொடுக்கல. அதனால நம்ம எதை ஓப்பன் பண்ணணும்னா, மொத்த கடனீந்தோர் கணக்கு. ரொக்கம் கடனீந்தோருக்கு செலுத்தியது, ரொக்கம் செலுத்தியது 64000. கொள்முதல் திருப்பமும் எங்கே தான் வரும், மொத்த கடனீந்தோரில் பற்று சைடு தான் வரும். கொள்முதல் திருப்பம் 2000. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. கடனீந்தோர் எப்போவுமே வரவிருப்பு, அதனால் தொடக்க இருப்பான இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதை வரவிருப்பில் 5000 மென்ஷன் பண்ணி காட்டணும். இப்போ நமக்கு இங்கே தான் அதிகமாக வருது இருப்பு. ஸோ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி இருப்பையும் 4000 மென்ஷன் பண்ணி காமிச்சாச்சு. 70000 இங்கே வருது. இங்கே 5000 நம்ம லெஸ் பண்ணி காமிச்சோன்னா 65000. ஓகேங்களா? அப்போ அதுதான் என்னது, நமக்கு கொள்முதல், கடன் கொள்முதல். இப்போ டைரெக்டாக நம்ம வியாபார லாப நட்ட கணக்குக்கு போயிடலாம். வியாபார லாப நட்ட கணக்குனா இயந்திரம் மீதான தேய்மானம் இயந்திரம் சொத்தில் வரும். சொத்தில் நம்ம பொறுப்புகள் சொத்துக்களில் இயந்திரத்தை மென்ஷன் பண்ணி தேய்மானத்தை கழித்து காட்டணும். ஆனால் வியாபார லாப நட்ட கணக்கில் இயந்திரம் மீதான தேய்மானம் மட்டும் என்ன பண்ணணும், 1000 ரூபாயை மென்ஷன் பண்ணி காட்டணும். அப்புறம் ஐயக்கடன் ஒதுக்கு 300. மொத்த லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது 20000. இங்கே 20000 இருப்பு கட்டணும். இங்கே நமக்கு 6000 வருது. கழிச்சோன்னா நமக்கு 14000. இதுதான் நம்மளுடைய நிகர லாபம். இப்போ நிகர லாபம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் முதல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது எவ்வளவு, 30000. அதோட நிகர லாபம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 14000. ரெண்டையும் கூட்டி போட்டால் 44000. இப்போ நமக்கு அதில் எடுப்புகள் இருக்குது, அதை என்ன செய்யணும், கழிக்கணும். 2000 கழித்து காமிச்சோன்னா 42000. அதுக்கப்புறம் பற்பல கடனீந்தோறும் நமக்கு எதில் தான் வரும், பொறுப்புகளில் தான் வரும், 4000. இப்போ சொத்துக்கள் சைடு வாங்க. வங்கி ரொக்கம் 6000, சரக்கிருப்பு 16000, பற்பல கடனாளிகள். இங்கே வரும்போது அப்படி போடக்கூடாது. உள்காலத்தில் 5300 கொடுத்துட்டு நமக்கு கழிக்க ஒதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், 300 கழித்து நம்ம காட்டணும். 5000. பொறி மற்றும் இயந்திரம் சொத்துக்களில் போடணும்னு சொன்னேன், 20000. ஆனால் அதை தேய்மானத்தை கழித்து காட்டணும், 1000, 19000. இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் டேலி ஆயிரும், சமமாயிரும். 46000, 46000. ஓவராலாக கணக்கு இதுதான். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கணக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.